எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. வாயுபுத்திரன் மகிமைகள் அப்படின்ற இந்த தொடரில் சுந்தரகாண்ட கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இப்போ நம்ம 46 எபிசோடுகளை முடிச்சிருக்கோம். 47வது எபிசோடில் இருக்கும். இப்போ நம்ம கதைக்கு போகலாம். சீதை இலங்கையில் ராவணனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற செய்தி காட்டு தீயாய் வானர வீரர்களுக்கிடையே பரவியது. சீதை இருக்கின்ற இடம் தெரிந்து போனதில் சந்தோஷ மிகுதியினால் அவர்கள் தம்மையும் மறந்து செய்த அட்டகாசத்தில் பூமி அதிர்ந்தது. அனுமனை அத்தனை பேரும் மனதார கொண்டாடினார்கள், உளமாற பாராட்டினார்கள். சுக்ரீவனின் கட்டளையை ஏற்று வானர சேனை தென்திசை நோக்கி உடனே புயலாய் புறப்பட்டது. கிஷ்கிந்தையிலிருந்து 12 நாட்கள் பயணித்து தென் சமுதிரத்தை அனைவரும் அடைந்தனர். இத்தனை நாட்களாய் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த போது ஏற்பட்ட ஆரவார கூச்சலுக்கு அஞ்சி கடலும் தனது ஓசையை அடக்கி கொண்டது. வானர சமுத்திரத்தின் முன் தென் சமுதிரம் மிக சிறிய ஓடை போல தோற்றமளித்ததை ராமன் தன் தாமரை கண்களால் அளந்து பார்த்து திருப்தி அடைந்தான். அடுத்த நிகழ்வாக கடலை கடந்து செல்வதற்கான பலத்த ஆலோசனை நடக்க ஆரம்பித்தது. ஆளுக்கு ஒரு யோசனையாய் சுக்ரீவனிடம் வானர வீரர்கள் ஆர்வத்தோடு பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்த அந்த பொழுதில் தனது 4 அமைச்சர்கள் புடைசூழ விபீஷணன் அதே தென் சமுதிரக்கரைக்கு வந்து சேர்ந்தான். அரக்க உருவத்தோடு வந்தவர்களைக் கண்டு ஆக்ரோஷத்தோடு மேலே பாய்ந்த வானர வீரர்கள் சுக்ரீவனின் கட்டளையின் பேரில் அப்படியே அடங்கி நின்றனர். விபீஷனின் தோற்றத்தை அறிந்தவுடன் ஏகப்பட்ட வாத விவாதங்கள் அங்கே நடந்தேறின. சூடான சம்பாஷணைகளும் சோதித்து தெளிவு பெறும் தர்க்கங்களும் வெகு நேரம் நீண்டன. ராமனிடம் விஷயம் வந்தபோது இந்த விஷயத்தில் அவன் அனைவரது கருத்தையும் தனித்தனியாக கேட்டறிவதில் ஆர்வம் காட்டினான். சுக்ரீவன் உட்பட அத்தனை பேரும் தத்தமது அபிப்பிராயங்களை கூறி முடித்திருந்த போது விபீஷனின் சரணாகதி சாத்தியமில்லை என்றே தோன்றியது. இறுதியில் ராமன் தனது கருத்தை கூறும்படி அனுமனை பணிந்தான். தனது விருப்பத்தையே அனுமன் வாய்மொழியாக கூற கேட்டதும் ராமன் அகமகிழ்ந்து போனான். அனைவரும் பார்த்திருக்க அனுமனை வெகுவாக பாராட்டிவிட்டு விபீஷணனை ஏற்றான் அந்த ராமன். காரியத்தில் இறங்குவதற்கு முன் விபீஷணன் வாயிலாக இலங்கையின் பலத்தை முழுமையாக அறிய விரும்பினான் ராமன். விபீஷணனும் ராமன் அறிய வேண்டிய தகவல்கள் அனைத்தையும் விஸ்தாரமாக சொல்லி கொண்டிருந்தான். தனது தமையனான ராவணனுடைய வீர தீர பிரதாபங்களை விவரமாக இயம்பிக் கொண்டிருந்தவன் ஏதோ நினைவு வந்தவனாய் சற்றே நிறுத்தினான். பிறகு அவனே மேலே தொடர்ந்தான். ஆனால் ஒன்று தசரதகுமாரா, 1000 தான் என்னுடைய பிராத்தா பெரிய வீரனாயிருந்தாலும் அவனையும் புஷ்பக விமானம் ஏறி ஓடி போகும்படி செஞ்சது உன்னுடைய அனுமன்தான். விபீஷணன் பேசிய பேச்சு ராமனுக்கு பெரும் புதிராக இருந்தது. என்ன சொல்கிற விபீஷணா, அனுமன் ராவணனை ஓட விட்டானா? இது எப்போ நடந்தது? ராமனின் கேள்வி விபீஷனுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அப்போ அனுமன் உங்ககிட்ட தன்னுடைய சாகசங்கள் எதையுமே சொல்லலையா ரகுராமா? வியப்போடு வினவினான் விபீஷணன். குழம்பி போய் தன்னை ராமன் நோக்குவதை உணர்ந்தவன் இலங்கையில் அனுமன் செய்த சாகசங்களை எல்லாம் ராமனுக்கு பட்டியலிட ஆரம்பித்தான். அனுமனின் சாகசங்கள் அத்தனையும் சுருக்கமாய் சொல்லி முடிக்கவே விபீஷனுக்கு அரை நாளுக்கும் மேலானது. ஆனால் விபீஷணன் பேசி முடித்த பிறகும் ராவணன் மூலம் அனுப்பிய அந்த ஆஞ்சநேயன் செய்த செயல்களினுடைய பிரமிப்பு இன்னும் இலகவே இல்லை. பேச்சரவமற்று போனவன் விழிகளில் இருந்து வழிந்த கண்ணீர் அனுமனை சரிவர பார்க்க விடாமல் செய்தது. ஹே வாயுபுத்ரா, மேலே பேச முடியாமல் தசரத நந்தனின் தழுதழுத்தது. கண்களில் நீர் பெருகிய வண்ணமே இருந்தது. சுதாகரித்து கொண்டு மேலே தொடர்ந்தான். உன்னை தூதனா அடைஞ்சது
என்னுடைய சௌபாக்கியம்னு நினைக்கிறேன். எத்தனை வீர தீர எல்லாம் செஞ்சிருக்க நீ. ஒன்றுத்தையும் நீ வெளியே காட்டிக்கவே இல்லையே. இந்த லோகத்தில் ஒன்றை மாதிரி ஒருத்தர் இருப்பாளான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. விபீஷணன் சொல்வதையெல்லாம் வச்சு பார்க்கச்ச ராவணனுடைய படை பலத்தில் பாதிக்கு மேலே நீ ஒத்தனாவே அழிச்சிட்டன்றது தெரியறது. போராததுக்கு அந்த லங்கையை எரிக்கச்ச ராவணனுடைய கர்வத்தையும் சேர்த்து எரிச்சிருக்க. அசாத்தியமான காரியத்தை எல்லாம் நீ அனாவசியமாக செஞ்சுட்டு நீ தான் எவ்வளவு அடக்கமாக வந்து நிற்கிற. இவ்வளோ பெரிய படையை திரட்டிண்டு போனாலும் நான் செய்ய வேண்டிய காரியம் இனிமேல் அந்த லங்கையில் அதிகம் ஒன்றும் இல்லைன்னு தான் தோன்றது. அந்த ராவணனுடைய வலிமை மட்டும் இல்லை, என்னுடைய வலிமையும் கூட உன் முன்னாடி ஒன்றுமே இல்லை வாயுபுத்ரா. விட்டிருந்தா என்னுடைய சீதையை கூட நீ அப்படியே மீட்டுண்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய வில்லுக்கு ஒரு மேன்மையை தரணுன்றதுக்காக தான் நீ அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கியோன்னு இப்போ எனக்கு புரியுறது. ஒரு தூதுவன் செய்கிற வேலையை நிறுத்திக்காமல் எனக்கு உற்றவனாக நீ எத்தனை உபகாரம் பண்ணியிருக்க பாரு. சற்றே நிறுத்தி சிந்தனை வயப்பட்டவன் போலானான் ஸ்ரீராமன். வழக்கத்திற்கு விரோதமாய் அவன் கண்களில் ஒரு தீவிரம் தென்பட்டது. அது அவன் வார்த்தைகளில் வெளிப்பட்டது. இப்போ சொல்கிறேன் கேளு வாயுபுத்ரா. இந்த பிறவிக்கு அப்புறமா உனக்கு நான் 3 லோகத்திலையும் சிருஷ்டிக்கிற பிரம்ம பதவியை கொடுக்க போகிறேன். இது தான் நீ செஞ்ச இந்த மகத்தான காரியத்துக்கு நான் உனக்கு தரப்போகிற கௌரவம். இத்தனை காலமாய் தன்னை உணராதவன் போல் ரகசியம் காட்டி காத்த ராமன் இன்றுதான் வாஸ்தவத்தில் தான் யார் என்பதை தனது இந்த அவதாரத்தில் அனுமனுக்கு இந்த வரத்தை அளித்ததன் மூலம் முதலும் கடைசியுமாக வெளிப்படுத்தினான் ராமன். தனது சாகசமான செயல்களினால் எத்தனையோ வீரர்களின் உறுதியை குலைத்த அனுமன் அதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் இன்று ராமன் பூண்டிருந்த உறுதியை உடைத்து அவன் தான் அந்த பரம்பொருள், அந்த பெரும் தெய்வம், அந்த புருஷோத்தமன் என்பதை அவன் வாயாலே வெளிக்கொணர்ந்தான். இதைவிடவும் அந்த சுந்தரனினுடைய சாகசத்திற்கு, அந்த வாயுபுத்திரனுடைய மகிமைக்கு வேறு ஒரு சான்று வேண்டுமா? பக்தர்களே, நாம் எப்பொழுதும் ராமநாமத்தை எப்பொழுதும் ஜபிப்போம். ஜெய் ஸ்ரீ சீதாராம். அஞ்சனை மைந்தனே, உன் திருவடிகளே போற்றி. ராம 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 ராம். இத்துடன் இந்த வாயுபுத்திரனின் மகிமைகள் என்ற தொடர்கதை, சுந்தரகாண்டத்தினுடைய கதை முடிந்தது. இதை எல்லாரும் நீங்கள் கேட்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும். வாழ்வில் எல்லா சுப காரியங்களும் உங்களுக்கு நடக்கும் என்று பெருமாளை பிரார்த்தித்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இப்படிக்கு மாலதி ராகவன், காஞ்சிபுரம். வணக்கம், நன்றி.